சிலுவை பாதை பயணம். இந்த பயணம் யாருக்காக? நமக்காக. நமது வாழ்க்கையின் பயணம், நம்மோடு பயணிக்கும் இயேசுவின் பயணம். நம்மோடு வார்த்தையாகிய இறைவன் நமக்கு வாழ்வு அளித்திட மனு எடுத்து வந்து எளிய மனிதராக இம்மண்ணுலகில் நம்மிடையே வாழ்ந்து நமக்கெல்லாம் வாழ்வு, எழுச்சி, உயிரோட்டம், சம உரிமை, உண்மை என்ற யதார்த்தங்களை கற்றுக் கொடுத்தவரின் பயணம். நாம் வாழ்வு பெற தம் உயிரையே தியாகம் செய்த நம் மீட்பர் இயேசுவின் இறுதி பயணம். நமக்கெல்லாம் இது ஒரு தொடக்க பயணம். இப்பயணம் விடுதலையின் பயணம், மீட்பின் பயணம், நம்மை முழு மனிதராக மாற்றக்கூடிய பயணம். இந்த சிலுவை பயணத்தை வாழ்க்கை பயணமாய் ஏற்று பயணத்தை தொடர்வோமா? நடந்திடவே சிலுவை பயண நிலைகளிலே நான் சிந்தை ஒன்றிட அருள்வாயே. உன்னோடு என் நிறைவா, என் நிறைவா, சிலுவைகளின் இந்த உண்மையை ஏற்றிடும் ஆற்றலை தான், சுமைகளை சுமந்திடும் அருளினை தான். இயேசுநாதர் பாடுபட்ட முதல் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். On the other hand, I am ready for further interrogation if any would want it, but through video conference. This is something that I am communicating to them, and let us hope that some human sense will prevail, and if it does not, I am ready, and I hope all of us, all those who know me and who are concerned about me, will also be ready to face what is to be faced. அநீதி ஆட்சி கட்டிலை அபகரித்து கொண்டதால் நீதியின் சக்திகள் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுகின்றன. இது இயேசுவின் காலம் முதல் இன்று வரை தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றது. இறையாட்சி என்னும் கனவை கண்முன் கொண்டு ஒரு நீதியான உண்மையான சமூகம் மலர உழைத்த இயேசு குற்றவாளி என்று அன்று நிறுத்தப்பட்டார். அதேபோன்று பழங்குடி மக்களின் சொத்துக்காகவும் அவர்களின் அடிப்படை தேவைகளுக்காகவும் தனது வாழ்நாள் முழுவதும் உழைத்த தந்தை ஸ்டான் சுவாமி இன்று நம் ஆண்டவர் இயேசுவை போன்று குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டுள்ளார். நீதியின் சக்திகளை, உண்மையின் சக்திகளை அநீத சக்திகளால் பொறுத்து கொள்ள இயலாது. நாமும் இவர்களை போன்று நீதிக்கும் உண்மைக்கும் குரல் கொடுப்பவர்களாக இருக்கிறோமா? அல்லது அநீதிக்கு அடிபணிந்து நீதியையும் உண்மையையும் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப் போகிறோமா? ஜெபம். குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்ட எங்கள் இயேசுவே, நாங்களும் எங்கள் வாழ்வில் நீதி, உண்மை ஆகிய மதிப்பீடுகளை கடைபிடிக்கவும் அதனால் வரும் சவால்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் மன உறுதியையும் எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வீசிய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. தீர்ப்பிடவே நீதிமான் இயேசுவை கூண்டினில் நிறுத்தி பழிக்கின்றார். மனிதம் காத்திட உழைத்தவர்க்கு மரண தீர்ப்பை நல்குகின்றார்.
சுமைகளின்றி மீட்பு இல்லை, இந்த உண்மையை ஏற்றிடும் ஆற்றலை தாம், சுமைகளை சுமந்திடும் அருளினை தாம். இயேசுநாதர் பாடுபட்ட இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உங்க நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதை ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆந்திரால இருக்கிற சிட்டூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏழை விவசாய குடும்பம் ஒண்ணு இருக்கு. அவங்களோட நிலத்துல காளை மாடுகளை வச்சு விவசாயம் பண்றதுக்கு அவர்கிட்ட காசு இல்ல போல இருக்கு. இந்த கொரோனா வைரஸ்னால அவருக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. ஒரு காளை மாடு வாங்கி விவசாயம் பண்றதுக்கு அவர்கிட்ட போதுமான அளவுக்கு வருமானம் கிடையாது. சோ அதனால அவங்க 2 பொண்ணுங்களை வச்சு அந்த வேலையை பண்ணியிருக்காரு. உண்மையின் மீது பாரம் சுமத்தப்படுகிறது. உலக தொடக்க முதலே உண்மையின் மீது பாரம் சுமத்தப்படுகிறது. அநீதி ஆதிக்கம் செலுத்துகிறது. உண்மையின் வடிவமாகவும் உண்மைக்கு எடுத்துக்காட்டாகவும் திகழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து. தாம் வாழ்ந்த காலத்தில் சமூகத்தில் அநீதியை ஏற்படுத்திய பரிசேயர்கள், சதுசேயர்கள் போன்றவர்களின் உண்மை முகங்களை சுட்டிக்காட்டியவர் இயேசு. உண்மையை எடுத்து கூற வந்த இறைவாக்கினர்களை கொன்று குவித்த யூதர்களுக்கு இயேசு மட்டும் என்ன விதிவிலக்கா? எனவேதான் உண்மையை நசுக்குவதற்காக பொய்மைகள் என்னும் மரச்சிலுவைகள் சுமத்தப்படுகின்றன. ஏழ்மை என்பது ஏழைகளின் மீது சுமத்தப்படுகின்ற ஒன்று. இந்த சமுதாயத்தில் அதிகாரத்தில் உள்ளவர்களும் செல்வந்தர்களும் உண்மையாக உழைக்கும் ஏழைகளின் உழைப்பை சுரண்டுகிறார்கள். எனவேதான் ஏழ்மை இன்னும் ஏழைகளை வாட்டி வதைக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் இந்த ஏழை விவசாயி மாடு வாங்க இயலாமல் தனது பிள்ளைகளை வைத்து உழுகின்ற அவலநிலை. இந்த ஏழ்மை எனும் சிலுவையை போக்க நாம் என்ன செய்ய போகிறோம்? சிந்திப்போம். ஜெபம். அன்பின் நிறைவா, உம்மீது சிலுவை சுமத்தப்பட்டது போல ஏழைகளின் மீது ஏழ்மை, வறுமை எனும் சிலுவைகள் சுமத்தப்படுகின்றன. அதனை போக்கி சமத்துவ சமூகம் உருவாக அருள்தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வீச இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. சிலுவை மரம் இயேசுவின் தோள்களில் தாங்கிட முடியா சுமை நெஞ்சில் கல்வாரி நோக்கிய பயணத்தையே கழுமரத்துடனே தொடங்குகின்றார். சிலுவை மரம் என் இறைவா, என் இறைவா, சிலுவைகளின்றி மீட்பு இல்லை, இந்த உண்மையை ஏற்றிடும் ஆற்றலை தா, சுமைகளை சுமந்திடும் அருளினை தா. இயேசுநாதர் பாடுபட்ட மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதை வென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சேலம் மாவட்டத்துடைய 171வது ஒரு பெண் கலெக்டர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரோஹிணி. சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இசை பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளரா பணி நியமிக்கப்பட்டு இப்ப அங்க மாற்றப்பட்டிருக்காங்க. சின்ன வயசுல பம்பரமா சுத்தி சுத்தி சொல்லண்டு வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தவங்க, மக்களுடைய கோரிக்கைகளை அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே போய் கண்காணிக்கக்கூடியவங்க. இவங்க கடந்த 28/8/2017 அன்னைக்கு கலெக்டரா சேலம் மாவட்டத்துல பொறுப்பெடுக்கிறாங்க. அவங்க பொறுப்பேற்றதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய பணியை அவங்க சரியா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிதான் ஏகப்பட்ட மக்கள் தெரியப்படுத்துறாங்க. ஆனா இது போயிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில இவங்களுடைய பணியிட மாற்றம் செய்யப்பட்டது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியான விஷயமா தான் இருக்குன்னு சொல்லலாம். தமிழக முதல்வர் கூட ஏற்பட்ட சில மனக்கசப்புகள் தான் இதுக்கு காரணமா இருக்கும்னு ஒரு சுற்று வட்டாரத்துல சொல்றாங்க. விழுவது எழுவதற்காகத்தான். பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்தவர், தொழுநோயாளிகளை குணப்படுத்தியவர் இன்று விலையற்ற அனாதையாக விழுந்து கிடக்கிறார்.
நீதிக்கும் நியாயத்திற்கும் மக்களின் நலனுக்காகவும் குரல் கொடுத்த இயேசுவை அடித்து உதைத்து அவமானப்படுத்திய போதும் அவருக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லை. உடல் வலியை விட அதிகமான மனவலியினால் தரையில் விழுகின்றார் இயேசு. இன்றும் நம் சமூகத்திற்காக பாடுபடுபவர்கள் கீழே தள்ளப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். 2018ஆம் ஆண்டு சேலம் மாவட்டத்தின் ஆட்சியாளராக பொறுப்பேற்ற ரோகிணி IAS தனது நேரிய பணியினால் பல்வேறு துன்பங்கள் வீழ்ச்சிகள் வரும் என தெரிந்தும் நேர்மையாகவும் கண்ணியத்தோடும் மக்களுக்காகவும் பாடுபட்டார். விளைவு திடீர் பணியிடை மாற்றம். ஆனால் அரசின் இந்த பழிவாங்கும் தன்மையை கண்டு அஞ்சி வீழ்ந்து விடாமல் இன்றளவிலும் தனக்கு வழங்கப்பட்ட மத்திய இசை கல்வி செயலாளர் என்னும் பொறுப்பை மிகவும் சிறப்பாக செய்து வருகிறார். ஜெபம். இறைவா, லட்சியவாதியின் வாழ்வில் வீழ்த்தும் சக்திகள் பல குறுக்கிடலாம். அதை கண்டு அஞ்சி வீழ்ந்து கிடக்காமல் உம்மை போல் விருட்சமாக எழுந்து நடக்கும் ஆற்றல் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. வீழுகின்றார் சிலுவையின் சுமையால், எழுகின்றார் முழு பலத்துடனே, வீழ்ச்சியின் வலிகளை மறந்துவிட்டு எழுந்து பயணம் தொடர்கின்றார். விடுகின்றார் என் நிறைவா, என் நிறைவா, சிலுவைகளின்றி மீட்பு இல்லை, இந்த உண்மையை ஏற்றிடும் ஆற்றலை தான், சுமைகளை சுமந்திடும் அருளினை தான். இயேசுநாதர் பாடுபட்ட 4ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதை நின்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நான் பெற்றிருக்கக்கூடிய அதிகாரம் என் மக்களிடத்திலிருந்து பெற்ற அதிகாரம். எனவே மக்களிடத்திலிருந்து பெற்ற அதிகாரத்தை என்னுடைய மக்களினுடைய மேம்பாட்டிற்காகவே பயன்படுத்துவேன் என்று துடிப்போடு என் முதல் பணியை மேற்கொண்ட பொழுது அந்த நேர்மையை பிடிக்காமல் என் மேலதிகாரி என்னை அப்படியே பணிமாற்றம் செய்தார். அப்பொழுதுதான் என்னுடைய தாயையும் தந்தையும் சந்திக்க என்னுடைய கிராமத்திற்கு சென்றேன். அப்பொழுது சொன்னேன், என்னுடைய தாயிடத்திலே சொன்னேன், அம்மா, நான் நேர்மையாக இருக்கின்ற காரணத்தினால் பல பேர்களுக்கு என்னை பிடிக்கவே இல்லை அம்மா என்று சொன்னேன். அதற்கு என்னுடைய தாய் என்ன தெரியுமா சொன்னார்? உன்னை எனக்கு பிடிக்கிறது என்று சொன்னார். உன்னை எனக்கு பிடிக்கிறது என்று சொல்லுகிறதனுடைய பொருள், நான் உங்களுடைய பிள்ளையாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னேன். இல்லை, நீ என்னுடைய நேர்மையான பிள்ளையாக இருக்கின்ற காரணத்தினால் உன்னை எனக்கு பிடிக்கிறது, நீ தொடர்ந்து பயணித்து செல் என்று சொன்னார். ஒரு காலம் என் கொள்கையை மாறாது நான் பயணித்திருக்கிறேன். செல்லும் பாதையிலே சில நிமிட தேக்கம். ஒரு கொடுத்த அன்னையின் கண்முன் ஒரு குலைந்த நிலையில் நிற்கிறார் இயேசு. உள்ளத்தின் சொல்லுண்ணா துயரம் கண்களில் கண்ணீராய் வெளிப்படுகிறது. தன் மகன் இயேசுவின் உடலில் சாட்டை அடிகளின் சுவடுகளையும், தலையில் முள்முடியையும், தோளில் பாரமான சிலுவையையும் காண்கின்றாள் மரியாள். இந்த கயவர்களின் நடுவிலிருந்து இந்த கணமே தன் மகனை அழைத்துச் சென்று விடலாம் என எண்ணினாரா மரியாள்? இல்லை. சென்று வா, இறை திருவுளத்தை நிறைவேற்றி வென்று வா மகனே என்று கண்களின் மொழிகளிலே கூறுகிறார். மாவட்ட ஆட்சியர் சகாயம் அவர்கள் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்ற கொள்கையோடு நேர்மையாக தீவிரமாக செயல்படுபவர். அவரது நேர்மைக்கு கிடைத்த பரிசு 20 வருடங்களில் 21 முறை பணியிடமாற்றம். அவர் தன் அம்மாவிடம் தான் நேர்மையாக இருப்பதினால் தன்னை எவருக்குமே பிடிக்கவில்லை என்று வருத்தத்தோடு கூறியதற்கு அவர், அம்மா, உன்னை எனக்கு பிடிக்கும், என் மகன் என்பதால் அல்ல, நேர்மையான மகன் என்பதால் என்று கூறினார். பலரும் செய்வதால் தவறு என்றும் சரியாகாது.
தன் தாயிடமிருந்து பெற்ற உடனிருப்பாலும் நேர்மையினாலும் இன்றும் தொடர்ந்து போராடுகிறார் சகாயம் அவர்கள். நம் வாழ்விலும் அன்னை மரியா துணையாக இருக்கிறார். இறை திருவுளம் நிறைவேற்ற இயேசு அஞ்சா நெஞ்சோடு செயல்பட்டதைப் போல நாமும் செயல்படுவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, அச்சத்தினாலும் பயத்தினாலும் எங்கள் பாதைகளிலிருந்து நாங்கள் விலகாமல் துணிச்சலோடு துணையாக நீர் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து செயல்பட அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வீசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. தாயை விட சிறந்த அன்பு தரணியில் எங்கும் வேறுண்டோ? சிலுவை மரத்துடன் மகனை கண்ட தாயின் துயருக்கு ஈடுண்டோ? தாயை விட என் நிறைவா, என் நிறைவா, சிலுவைகளின்றி மீட்பு இல்லை. இந்த உண்மையை ஏற்றிடும் ஆற்றலை தா, சுமைகளை சுமந்திடும் அருளினை தா. இயேசுநாதர் பாடுபட்ட 5ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதிலே என்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருச்சி மாவட்டத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் சைக்கிள் வாங்க வைத்திருந்த 10,000 ரூபாய் பணத்தை கொரோனா நிவாரண நிதிக்கு கொடுத்துள்ளார். திருச்சி மாவட்டம் காட்டூரில் உள்ள மான்ஃபோர்ட் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருபவர் விஜேஷ் ராம் பிறந்த நாள் பரிசாக இவரது தாத்தா சைக்கிள் வாங்குவதற்காக ரூபாய் 10,000 அன்பளிப்பாக அளித்துள்ளார். தற்போது கொரோனாவால் மக்கள் கஷ்டப்படும் நிலையில் நாடெங்கும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் பிறந்த நாளை கொண்டாட மனம் இல்லாததால் புது சைக்கிள் வாங்குவதற்காக வைத்திருந்த பணத்தை கொரோனா நிவாரண நிதிக்காக திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசுவிடம் வழங்கினார். கல்வாரி பயணத்தில் களைப்படைந்த இயேசுவுக்கு கரம் கொடுக்க யாருமே முன்வரவில்லை. ஏழை மக்களின் உரிமைக்காகவும் நீதிக்காகவும் தீயவர்களை எதிர்த்து நின்றதால் பாமரன் இயேசு தனித்து விடப்பட்டார். அவரது வல்லமையால் புத்துயிர் பெற்றவர்கள் அவர் அல்லல் பட்ட வேளையில் உதவிட வரவில்லை. ஒட்டி உறவாடிய சீடர்களும் ஓடி ஒளிந்து கொண்ட தருணத்தில் இயேசுவுக்கு உதவ சீமோன் சிலுவை பாரத்தை பகிர்ந்து கொள்ள வருகிறார். இலக்கை எட்ட கரம் பற்றி நடக்கிறது தோழமை. சிலுவையின் நண்பனாகிறார் சீமோன். கொரோனா காலகட்டத்தில் பசியிலும் வறுமையிலும் பிணியிலும் சிக்கி தவித்தவர்களை இனங்கண்டு தனக்கு சைக்கிள் வாங்க வைத்திருந்த அனைத்து பணத்தையும் அவர்களுக்காக உதவி செய்ய முன் வருகிறார் 8ஆம் வகுப்பு மாணவர் விஜேஷ் ராம். இன்று இம்மாணவனும் ஓர் சீமோன் தானே. உதவி செய்யாத கரங்கள் எதற்கும் உதவாத கரங்கள். தனக்கு மட்டும் உதவி செய்யும் கரங்கள் தன்னலக் கரங்கள். 2 ரூபாயை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும்? கொடுக்கும் மனம் போதும் நண்பர்களே. சிறுதுள்ளி பெருவெள்ளமாகும். ஜெபம். உதவிட யாரும் இல்லா இயேசுவே, உதவியாய் சீமோன் தந்தார் தன் தோள். உற்றுளி உதவவும் உறுதுயர் போக்கவும் உயர்மனம் தந்தம்மை வாழச் செய்யும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வீசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. மறுத்திடவே மூடி
முடியா நிலையில் உதவிட சீமோன் விரைகின்றார். இதயம் தொலைத்த மனிதரிடை இலங்கிடும் மொழியால் திகழுகின்றார். மறுத்திடவே என் நிறைவா என் நிறைவா சிலுவைகளின்றி மீட்பு இல்லை. இந்த உண்மையை ஏற்றிடும் ஆற்றலை தார். சுமைகளை சுமந்திடும் அருளினை தார். இயேசுநாதர் பாடுபட்ட 6ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். Education is one of the blessings of life and one of its necessities. But countries which we call strong are so powerful in creating wars but are so weak in bringing peace. Why is it that giving guns is so easy but giving books is so hard? Why is it one child, one teacher, one book and one pen can change the world? Education is the only solution. Education first. மாற்றத்தின் விதைகளை சுமப்பவர்கள் பெண்கள். தன்னையே கரைத்து தரணியை காப்பவர்கள் பெண்கள். ஆண்களின் வெற்றியில் முக்கிய பங்கு பெண்களுக்கு. சேவை மனம் கொண்ட பெண்கள் ஏராளம் ஏராளம். துன்பமோ இன்பமோ கவலையோ கண்ணீரோ எது வந்தாலும் துவண்டு விடாது துணிந்து நின்று வெற்றி காணும் வீரமங்கையர் எத்துணை எத்துணை. இதோ நம்முன் வீர பெண்மணி மலாலா. தன்னுடைய பேச்சால் செயல்பாட்டால் எத்தனையோ மக்களின் வாழ்வில் மாற்றம் கொணர்ந்த வீர மங்கை மலாலா. ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் என்பது கல்வியின் மூலம்தான் என்பதை உணர்ந்த இவர் தன்னுடைய வாழ்வில் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார். அதன் விளைவே பல்வேறு மக்களுக்கு கல்வியின் மேல் தாகம் கொணர ஒரு அடித்தளமாக இருந்தது. தன்னுடைய வாழ்வில் அவள் கொண்டிருந்த குறிக்கோள் ஆங்கிலத்தில் இதோ: I truly believe the only way we can create a global peace is that not only educating our minds but our hearts and our souls. ஜெபம். அகிலம் படைத்த அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வும் பலருடைய வாழ்விற்கு ஒளி கொடுக்க அருள்தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வீசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. துணிவுடனே இயேசுவின் முகத்தை வேரோனிக்கா துடைத்தா துணியாலே உருவம் பரிசாய் பதிந்ததுவே உள்ளமும் அவர் பால் சென்றதுவே. துணிவுடனே என் நிறைவா என் நிறைவா சிலுவைகளின்றி மீட்பு இல்லை. இந்த உண்மையை ஏற்றிடும் ஆற்றலை தாம். சுமைகளை சுமந்திடும் அருளினை தாம். இயேசுநாதர் பாடுபட்ட 7ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதை நின்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தமிழ்நாட்டில் தூத்துக்குடி கிட்ட இருக்கிற சாத்தான்குளம் அப்படிங்கிற ஒரு டவுன்ல ஒரு அப்பாவும் பையனும்
ஜெயராஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 59 வயசான ஒரு முதியவர், அவரும் ஒரு 31 வயசான ஒரு பையன், அவங்க அந்த பையனுக்கு இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் இருந்திருக்க வேண்டியது. அவங்க 2 பேரும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்குள்ள அடிக்கிற அடி தாங்க முடியாம அவங்க கதறி அழுகிறப்போ, அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 500 மீட்டர் தள்ளி இருக்கிற வீட்டுல கூட அவங்க நைட்டு ஃபுல்லா அழுகிற சத்தம் கேட்டுச்சுப்பான்னு சொல்ற அளவுக்கு அடிக்கப்பட்டு லாக்அப்குள்ளேயே வைக்கப்பட்டு, அதுக்கப்புறம் சப்ஜெயில போடப்பட்டு அரெஸ்ட் ஆகி 3வது நாள் அவங்க செத்துட்டாங்கிற நியூஸ் அவங்க வீட்டுல இருக்கிற அவங்க அம்மாவுக்கு, பையனும் கணவனும் இறந்துட்டாங்கிற நியூஸ் போய் சேருது. இந்த அளவுக்கு தப்பு பண்ண அளவுக்கு, இந்த அளவுக்கு அடிச்சு கொல்ற அளவுக்கு ஜெயராஜும் பினிக்ஸும் என்ன பண்ணிட்டாங்க? காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சொல்லப்படாத காரணம் போலீஸோட ஈகோ. சிலுவையின் பாரம் தாங்க முடியாமல் நீதி வாழ வேண்டும் என்று போராடிய இயேசு 2ஆம் முறையாக கீழே விழுகிறார். சிலுவை மட்டும் இவருக்கு பாரமாக இல்லை, மாறாக இனப்பாகுபாடு ஒழிய வேண்டும், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று எண்ணம் மாற வேண்டும், சுயநலம் அழிய வேண்டும் என்று எதிர்த்து நின்று போராடியதால் அநியாய குற்றம் சாட்டப்பட்டதே இவருக்கு பெரும் சுமையாக இருந்திருக்கும். அநீதி சக்திகள் எவரையும் வீழ்த்த முயற்சிக்கலாம். இந்த அநீதி அன்று மட்டுமல்ல, இன்றும் சாத்தான் குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் என்ற தந்தை மகனுக்கும் நேர்ந்திருக்கின்றது. 8 மணிக்கு அடைக்கப்பட வேண்டிய கடையை 8:10 மணிக்கு அடைத்ததே இவர்கள் செய்த மன்னிக்க முடியாத, உலகத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய குற்றமாம். தன் சுயநலத்திற்காக, அதிகார தோரணையை காட்டுவதற்காக காவலர்களால் அநியாய குற்றம் சாட்டப்பட்டு அடிதாங்க முடியாமல் கீழே விழுந்த இவர்கள் மீண்டும் எழவே இல்லை. ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஆகிய இருவரையும் அடித்து கொலை செய்யும் தைரியம் சாதாரண காவலர்களுக்கு எப்படி வந்தது? நாம் என்ன செய்தாலும் சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி தப்பித்து கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கை. இதுதான் ஒரு அநீதி சமூக அமைப்பின் வெளிப்பாடு. ஜெபம். நீதிமான்கள் அழிந்தாலும் நீதி அழிவதில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாகிய இயேசுவை, எங்கள் சமுதாயத்தில் அநீதிகள் அழிந்து நீதி தழைத்தோங்க மக்கள் நலமான வாழ்வு வாழ வரம் தாரும் இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வீசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. மண் மீது மீண்டும் வீழுந்தார், நடந்திடும் வலுவினை இழந்து விட்டார். மனிதனை விடுவிக்க வந்தவரை மண்ணில் வீழ்த்தி மகிழ்கின்றார். மண் மீது என் இறைவா, என் இறைவா, சிலுவைகளின்றி மீட்பு இல்லை. இந்த உண்மையை ஏற்றிடும் ஆற்றலை தான், சுமைகளை சுமந்திடும் அருளினை தான். இயேசுநாதர் பாடுபட்ட 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதை என்றால் ரட்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். St. John says, how can you say that you love God whom you don't see if you do not love your neighbor whom you see? Jesus said, I was hungry and you gave me to eat. Hungry not only for bread, hungry for love, for the word of God, for the tender concern of somebody. இயேசுவின் பாடுகளையும் வேதனைகளையும் பார்த்து கதறி அழுத யூத பெண்களுக்கு ஆறுதல் கூறி, உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்கிறார் இயேசு. என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்ததையெல்லாம்
எனக்கே செய்தீர்கள். புனித அன்னை தெரசா நோயினால் துன்புற்ற ஆதரவற்ற ஏழைகளுக்கு கருணை கரம் நீட்டி சேவை செய்வதில் மகிழ்ச்சி கொண்டார். இயேசுவின் மீது கொண்ட அன்பையும் பக்தியையும் தன் இரக்கச் செயல்களில் ஆதரவற்ற ஒடுக்கப்பட்ட எளியவர்களை அரவணைப்பதில் வெளிப்படுத்தினார் அன்னை தெரசா. தான் மட்டும் நன்றாக வாழ்ந்தால் போதும் என்று இருந்தால் அது மனிதமல்ல. என் தட்டில் உணவு இருப்பது போல் என் உடனிருப்பவன் தட்டிலும் உணவு இருக்க வேண்டும் என்று எண்ணி செயல்படுவதுதான் மனிதன். இயேசு விரும்புவது போல நாமும் நம் அயலாருக்கு ஆறுதலாய் இருக்கிறோமா? இரக்க மனதோடு உதவுகிறோமா? சிந்திப்போம். ஜெபிக்கும் உதடுகளை விட சேவை செய்யும் கரங்கள் மேலானவை. ஜெபம். அன்பு இயேசுவே, நீர் கூறியது போல ஆடம்பரத்தையும் வீண் செலவுகளையும் விரும்பாமல் எம் அயலாருக்கு செய்வதையெல்லாம் உமக்கே செய்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்பட வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. அழுகையுடன் இயேசுவின் பின்னால் எருசலேம் மகளிர் நடக்கின்றார். உங்களின் பிழைக்காய் அழுவீரென்றார். பழுதற்ற உலகம் படைக்கச் சொன்னார். அழுகையுடன் என் இறைவா, என் இறைவா, சிலுவைகளின்றி மீட்பு இல்லை. இந்த உண்மையை ஏற்றிடும் ஆற்றலை தாம். சுமைகளை சுமந்திடும் அருளினை தாம். இயேசுநாதர் பாடுபட்ட 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதை என்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். My name is Nick Vujicic. I was born in Australia in 1982, moved from Australia to California in the year 2006. The title of the message that I've been given is Transforming the Walls into Doors. When I speak corporately, the line that I like to use is changing obstacles into opportunities. The greatest thing is love. When we feel like we don't have enough love and we don't have enough hope, we start losing strength to live. Here's mine. Today, I still have no arms, no legs, but everything's changed. லட்சியவாதிகள் வீழ்ந்தாலும் லட்சியங்கள் அவர்களை வீழ்ந்தே கிடக்க விடுவதில்லை. எனவேதான் இவ்வுலகில் தனது லட்சியத்தை நிறைவேற்ற வந்த இயேசு சிலுவையின் பாரத்தால் தரையில் வீழ்ந்தாலும் உலகம் மீட்படைய வேண்டும் என்ற லட்சியத்தை கண்முன் கொண்டு மீண்டும் எழுகிறார். லட்சியத்தை எண்ணுகின்ற போது இயேசுவிற்கு சிலுவை பாரமோ சாட்டையடிகளினால் பெற்ற காயங்களின் வலியோ தெரியவில்லை. லட்சியத்தை நிறைவேற்ற பிறந்தவரை தடைகள் தடுத்திடுமோ, காயங்களின் வழி அடைத்திடுமோ? இரு கைகளுமின்றி இரு கால்களுமின்றி இவ்வுலகில் பிறந்தவர் நிக் உஜிசிக். இவர் தனது உடல் குறைபாடுகளை கண்டு விழுந்து கிடக்கவில்லை. தனது வாழ்வை முடக்கி போடவில்லை. மாறாக உடல் வலிமையும் ஆற்றலும் உடையவர்கள் வியக்கும் வகையில் தன் செயல்பாடுகளை அமைத்து கொண்டிருக்கிறார். உடல் வடிவில் வீழ்ந்தாலும் உள்ளத்தில் வீறு கொண்டெழுந்து சமூகத்திற்கு நம்பிக்கை ஒளியாக பிரகாசிக்கிறார் நிக் உஜிசிக். ஜெபம். இரக்கமுள்ள இறைவா, வாழ்வில் நம்பிக்கை இழந்து வீழ்ந்து கிடக்கும் மனிதர்கள் உம் திருமகன் இயேசுவை போன்று நம்பிக்கை ஒளி பெற்று எழுந்து ஒளி வீச வரம் தாரும். ஆமென்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வீசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. மறுபடியும் மண்ணில் விழுந்தார், சிலுவையின் அடியில் சிதைகின்றார். உயிர் கொல்லும் வலியால் துடி துடித்தும் இலக்கினை அடைந்திட எழுகின்றார். மறுபடியும் என் நிறைவா, என் நிறைவா, சிலுவைகளின்றி மீட்பு இல்லை, இந்த உண்மையை ஏற்றிடும் ஆற்றலை தா, சுமைகளை சுமந்திடும் அருளினை தா. இயேசுநாதர் பாடுபட்ட 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே என்றால் ரட்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பீகார் மாநிலம் டும்கா மறை மாவட்டத்தில் ஏழைகளுக்காக, கல்வி அறிவு இல்லாதவர்களுக்காக உரிமை குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்தான் அருட்பணி கிறிஸ்துதாஸ். 1997ஆம் ஆண்டு தான் பயிற்சி கொடுத்த மாணவர்களால் ஆடைகள் களையப்பட்டு நகரின் முக்கிய வீதிகளெங்கும் கண்காட்சி மனிதனாக அழைத்து செல்லப்பட்டார்கள். காவலர்களும் மௌனம் சாதித்தனர். நீதிக்காக, உரிமைக்காக குரல் கொடுக்கும்போது அவமானம், அசிங்கம் நமக்கு கிடைக்கும் பரிசு. பாமரன் இயேசுவுக்கும் அதே பரிசுதான். ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். ஆனால் இங்கு இயேசுவின் ஆடைகள் மட்டுமல்ல, ஆளின் பாதியையும் கிழித்து விட்டார்கள். கொலைகார கும்பலுக்கு நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே தேடி வந்தேன் என்று மொழிந்த பாமரன் தேவையில்லையாம். உன்னை அன்பு செய்வது போல் பிறரையும் அன்பு செய் என்று சொன்ன அன்பு இயேசு தேவையில்லையாம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன இயேசு தேவையில்லையாம். மாறாக அவர் உடுத்தியிருந்த ஆடை மாத்திரம் தேவையாம். மனிதனை அவமானப்படுத்துதல், அதில் ஏற்படும் மகிழ்ச்சி அசிங்கமானது என்று நெஞ்சம் உணராமல் இருக்கிறதே. படைத்தவனின் உடையை படைக்கப்பட்ட மனிதன் பங்கிட்டு கொள்ள ஆசைப்படுகிறான். நம் வாழ்வில் பிறர் நீதிக்காக, உரிமைக்காக குரல் கொடுக்கும்போது நாம் மற்றவர்களின் ஆடையை அகற்றி இருக்கிறோமா, அல்லது உரிமைக்காக குரல் கொடுத்திருக்கிறோமா? சிந்திப்போம். ஜெபம். ஆடைகள் களைந்த இயேசுவே, பிறரின் உரிமைகள் என்கிற ஆடைகள் களையப்படும் போது அவர்களுக்கு துணை நிற்கும் வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வீசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆடைகளை களைந்திட தந்தார், அவமான வேதனை அனுபவித்தார். உடலின் வலியுடன் உளவலியும் சேர்ந்திட மனுமகன் துடிக்கின்றார். ஆடைகளை என் நிறைவா, என் நிறைவா, சிலுவைகளின்
உம்மையே ஏற்றிடும் ஆற்றலை தா, சுமைகளை சுமந்திடும் அருளினை தா. இயேசுநாதர் பாடுபட்ட 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே என்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். I'd like to make an appeal in a special way to the men in the army. In His name, I beg you, I order you, stop the repression! பாவத்தில் வாழ்ந்தவர்களை தூக்கிவிட்டவருக்கு பரிசாக கிடைத்தது 3 ஆணிகள். பசியால் வாடியவர்களுக்கு உணவளித்த கரங்களை, எழும்ப முடியாமல் இருந்தவரை தூக்கிவிட்ட கைகளை, தொழுநோயாளிகளை தொட்டு குணப்படுத்தியவரின் கைகளை கூர்மையான ஆணிகள் பதம் பார்க்கின்றன. பகல் இரவென்று பாராமல் ஓடி ஆடிய கால்களுக்கு ஆணிகளால் ஓய்வு கொடுக்கின்றனர் கொடியவர்கள். இலக்கு தெளிவும் தீமையை கண்டு அஞ்சாத தன்மையும் இருந்ததால் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார் இயேசு. அவரை பின்பற்றியே ஒடுக்கப்பட்டவர்களின் சமூக சமத்துவத்திற்காகவும் நீதிக்காகவும் நலனுக்காகவும் பாடுபட்ட பேராயர் ஆஸ்கர் ரொமேரோவை மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த கயவர்களின் துப்பாக்கி கொண்டு துளையிட்டது. அவர்களால் ரொமேரோவை எளிதாக கொன்றுவிட முடிந்தது. ஆனால் அவர் விதைத்த விதை இன்றளவும் விருட்சமாக மாறியிருக்கிறது. அவரது இலக்கை அந்த படுபாதகர்களால் எதுவும் செய்ய இயலவில்லை. ஜெபம். அன்பு இறைவா, எங்கள் வாழ்விலும் நாங்கள் நீதிக்காக போராடும் போது அதற்கு தடையாக வரும் துன்பங்கள், இழைக்கப்படும் அநீதிகளைக் கண்டு மனம் தளராமல் உம்மை போல் இலக்கு தெளிவுடன் பணி செய்ய வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வீச இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆணிகளால் கரங்களை துளைத்தார், கால்களை சேர்த்தும் அறைந்து விட்டார். ஆவியை பறித்திடும் நோக்குடனே சிலுவையில் சேர்த்து தொங்க விட்டார். ஆணிகளா என் நிறைவா, என் நிறைவா, சிலுவைகளின் மீட்பு இல்லை, இந்த உண்மையை ஏற்றிடும் ஆற்றலை தா, சுமைகளை சுமந்திடும் அருளினை தா. இயேசுநாதர் பாடுபட்ட 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே என்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கம் செய்யப்படக்கூடாது, ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் நடைபெற்று வரும் போராட்டம் 100வது நாளை எட்டியது. போராட்ட களத்தில் இறங்கிய மக்களில் ஒரு பகுதியினர் மடத்தூர் கிராமத்தில் இருந்து ஸ்டெர்லைட் ஆலையை முற்றுகையிடச் சென்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி தடியடி நடத்தினர். காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் 9 பேர் உயிரிழந்தனர்.
அனைத்தும் நிறைவேறிற்று, அனைத்தும் நிறைவேறிற்று. தன் மனித பிறப்பின் கடைசி தருணம் இது என்பதை உணர்ந்த இயேசு இறுதியாக தாகமாயிருக்கிறது என்றார். தாகமாய் என்றால் இன்னும் ஏதாவது பாடுகள், வேதனைகள், போராட்டங்கள் இருக்கிறதா என்று தன் தந்தையை நோக்கி பேசுகிறார். அனைத்து பாடுகளையும் துயரத்தையும் தன் உடலிலும் மனதிலும் ஏற்று இருகரம் விரித்தவராய் தந்தையை நோக்கி குரல் தருகிறார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் அழைத்து தன் ஆவியை ஒப்படைக்கின்றார். இவை அனைத்தும் யாருக்காக? நமக்காக. நாம் வாழும் இச்சமூகத்தில் இயேசுவை போன்று துணிச்சலும் ஆற்றலும் கொண்ட மக்கள் மக்களின் நலனுக்காக போராடி வருகின்றனர். அண்மையில் கூட 13 மனிதர்கள் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் தங்கள் உயிரை துச்சமென கருதாமல் தங்கள் உயிரை ஈத்தனர். மக்களின் நலனுக்காக உழைக்க வேண்டிய அரசாங்கம் மக்களையே சுட்டுக்கொள்ளும் அவலம் நடைபெறுகின்றது இச்சமூகத்தில். இவர்களுடைய போராட்டம் மக்களின் போராட்டம், மக்களின் வாழ்க்கையின் போராட்டம். இது அடிப்படையான போராட்டம் தானே? ஜெபம். போராட்டத்தின் நாயகனே எம் இறைவா, எங்கள் வாழ்விலும் நேர்மைக்கும் உண்மைக்கும் மக்களின் நலனுக்காக போராடக்கூடிய நல் மனதை தந்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வீச இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. தந்தையே, உன் கைகளில் எந்த உயிரையே நான் தருவின்றே என்று கதறி உயிர் கொடுத்தார். உலகம் வாழ்ந்திட வழி செய்தார். தந்தையே, உன் என் இறைவா, என் இறைவா, சிலுவைகளின் மீட்பு இல்லை, இந்த உண்மையை ஏற்றிடும் ஆற்றலை தாம், சுமைகளை சுமந்திடும் அருளினை தாம். இயேசுநாதர் பாடுபட்ட 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றியறிந்த சோத்திரம் பண்ணுகிறோம். அதை நின்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். குழந்தைகளுக்காக தான் சாப்பிடாமல் பட்டினி கிடந்த தாய் இப்போது விசித்திர நோயால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். அவரின் குழந்தைகளும் பரிதாபமாக தவித்து வருகின்றன. வீட்டு வேலை செய்து தன் குழந்தைகளை உஷா காப்பாற்றி வந்தார். இதற்கிடையே கொரோனா லாக்டவுன் காரணமாக பல வீடுகளில் அவருக்கு வேலை கிடைக்கவில்லை. இதனால் குழந்தைகளுடன் பட்டினி கிடந்துள்ளார். கிடைத்த உணவை குழந்தைகளுக்கு மட்டும் கொடுத்துவிட்டு உஷா பட்டினியாகவே இருந்துள்ளார். பல வேளைகளில் தண்ணீர் மட்டுமே அவருக்கு சாப்பாடாக இருந்து வந்துள்ளது. தாயின் மடியில் தஞ்சம் புகுந்த இறைமகன் இயேசு. இயேசு நற்செய்தி போதித்த போது திரண்ட பெருந்திரளான மக்கள் கூட்டம், குணமளித்த போது ஓடி வந்த மக்கள் கூட்டம், இதோ வருகிறேன் என்று சொல்லி பின்தொடர்ந்த சீடர் கூட்டம், நண்பர் கூட்டம், இவர்களெல்லாம் இப்போது எங்கே போனார்கள்? ஊர் பேர் தெரியாத மனிதரை அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு ஓடி வந்து தர இறக்குகிறார் தலை சாய்ந்த உடலை தாயின் மடிக்கு. இன்றைய சமூகமும் இப்படிப்பட்ட போலியான உறவுகளால் தான் நிறைந்து கிடக்கின்றது. ஆனால்
தாயின் உறவு என்றுமே போலியாகாது. ஒரு தாயானவள் தன் பிள்ளைகளுக்காக எது வேண்டுமானாலும் செய்ய தயாராயிருக்கின்றாள். இதே வேளையில் எத்தனையோ குழந்தைகள் இந்த தாயின் மடி கிடைக்காமல் தவிக்கும் நிலை. தாய் தன் பிள்ளைகளை எந்த சூழலிலும் கைவிடுவதில்லை. இன்பமோ துன்பமோ தலை சாய்க்க இடம் ஒதுக்கி எப்போதும் ஆவலாய் காத்திருக்கும் ஒரே இடம் தாயின் மடியே. ஜெபம். தாயின் மடிதான் என்றும் நிரந்தரம் என்பதை உணர்த்தி காட்டிய இயேசுவே, இச்சமூகத்தில் வாழும் பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை மதித்து அவர்களின் கனவுகளை நனவாக்கவும் இறுதி வரை அவர்களை மகிழ்ச்சியாக வைத்து அரவணைக்கவும் வரம் தாரும் இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. மடி சுமந்தார் அன்னை உயிரற்ற உடலை உளம் நொந்தார் அவர் துயரடைந்தார். உள்ளத்தை உருகிடும் வலி உணர்ந்தார். உடைந்தார் சீதறி ஒரு குலைந்தார். மடி சுமந்தார் என் நிறைவா, என் நிறைவா, சிலுவைகளின்றி மீட்பு இல்லை. இந்த உண்மையை ஏற்றிடு ஆற்றலை தா. சுமைகளை சுமந்திடும் அருளினை தா. இயேசுநாதர் பாடுபட்ட 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதை என்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விதைக்கப்படும் விதைகள் விளைவிக்கின்றன கதிர்கள். புரட்சியாளர்களின் கல்லறைகள் விடுதலைக்கான தளிர்கள். விதையாக இயேசு விதைக்கப்படுகிறார், இதோ நம்முன். இயேசு புதைக்கப்படவில்லை, மாறாக விதைக்கப்பட்டிருக்கிறார். விதைக்கப்பட்ட விதையானது அப்படியே வீழ்ந்து அழிந்து போவதில்லை, மீண்டும் தளிர்விட்டு எழுந்து தரணியின் தாகம் தணிக்கும். விதையாக விதைக்கப்பட்ட இயேசுவும் அப்படியே வீழ்ந்து போக மாட்டார். விரைந்து வருவார், மழையாக மண்ணில் பொழிந்து பல்வேறு மக்களின் தாகம் தணிப்பார். இயேசுவின் அளவிடற்கரிய அன்பை நினைக்கும் போது அறிஞர் தெர்த்துளியின் வார்த்தைகள் நினைவிற்கு வருகின்றன. The blood of the martyrs is the seed of Christianity. பல்வேறு மறைசாட்சிகளின் இரத்தம்தான் கிறிஸ்தவத்தின் விதையாக அமைந்தன. நம்முடைய வாழ்வும் இயேசுவை போன்று, புனிதர்களை போன்று விதைக்கப்பட வேண்டும், விளைச்சலை கொடுக்க வேண்டும். இயேசு தன்னையே இவ்வுலகிற்கு கொடுத்து வாழ்வளித்தார். நம்முடைய வாழ்வில் நாம் மனிதம் காண செய்ய போவது என்ன? தொடர்ந்து சிந்திப்போம். ஜெபம். அன்பின் இறைவா, எங்களுடைய வாழ்வும் மற்றவர்களினுடைய வாழ்விற்கு ஓர் உதாரணமாக அமைய அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. கல்லறையில் உடல் அடங்கிட செய்தா
முடங்கிவிட்டார் என கனவு கண்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். உலகம் வாழ்ந்திட வழியானார். கல்லறையில் என் நிறைவா என் நிறைவா சிலுவைகளின்றி மீட்பு இல்லை. இந்த உண்மையை ஏற்றிடும் ஆற்றலை தார். சுமைகளை சுமந்திடும் அருளினை தார். இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்துவை உலகத்தாரின் பாவங்களை போக்க பலியாக கொடுத்து உலகனைத்தையும் மீட்டீர். இத்தகைய ஒப்பற்ற நாயகனை பின்பற்றிய தவறிய தருணங்களுக்காய் உம்மிடம் மன்னிப்பு கோருகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம்முரே திருமகனும் எங்களுக்காய் பாடுகள் பட்டு இறந்தவருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாகவும் அவருடைய பாடுகளில் பங்கேற்ற கன்னித்தாயாம் அன்னை மரியாளின் வழியாகவும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.